வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர், தமிழ் கலை இலக்கிய பேரவையின் திருச்சி மாவட்ட செயலாளர் ஐயா திரு கவித்துவன் அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சமீபத்தில் விசிகாவோட வெல்லும் சரணாயகம் மாநாடு திருச்சியில் நடந்தது. தமிழ் தேசிய விடுதலையும் சாதி ஒழிப்பும் தான் என்னோட லட்சியம், அதுக்கு தான் கட்சி நடத்தணும்னு சொன்ன திருமாவளவன் இப்போ இந்திய ஜனநாயகம் தான் புனிதம், இந்திய அரச சாசனம் தான் புனித நூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக வேலை செய்யறாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? நல்ல அருமையான கேள்வி. அதாவது தொடங்கும் போது மிகப்பெரிய முழக்கத்தோடு தான் தொடங்குறாங்க அரசியல் கட்சிகள் பல பேரும். அது எங்கே போய் முடியுதுன்னா தேர்தல் கட்சியில், தேர்தல் அரசியலில் போய் கரைஞ்சிடுறாங்க. அதாவது அவங்க கரைஞ்சிட்றாங்கன்னா அவங்க மிகப்பெரிய பிழைப்பு அரசியலை கையில் எடுத்துடுறாங்க. படாடவமாக வாழணும், சுகபோகமான வாழ்க்கை, அப்புறம் ஒரு விளம்பரங்கள், இது போதும்னு அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க. பதவி பணம் ரெண்டு போதும்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ தொடக்கத்தில் அவர் அடங்கமறு அத்துமீறு, அடித்தால் திருப்பி அடி, இப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற, அதாவது பறையர் பல்லர் இப்படியான சாதிகளை கொண்டு அவங்களாம் தொல்குடிகள் நம்ம சொல்கிறோம், அவங்களாம் மிகப்பெரிய தொல்குடிகள். அவங்களுடைய பெருமையை சொல்லியே தமிழர்கள் ஒன்று சேர்க்கலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தலித் மக்கள்னு சொல்லி இன்னொரு சொல்லாடலை கொண்டு வந்து இணைச்சி தலித் மக்கள்னு சொல்லி அவங்க விடுதலை தான் பெருசுன்னு சொல்லி பேசி அப்படி வந்தாங்க. அப்படிதான் அந்த முழக்கங்கள்லாம் வச்சார். ரொம்ப எழுச்சியான முழக்கமாக அப்போ பேசப்பட்டுச்சு. மக்கள் ஆதரவு அப்படி தான் கூடுச்சு. ஆனால் பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே வெறும் சாதி அரசியலாக மாறி அதை போய்கிட்டு இருந்தது. வெறும் சாதி அரசியல், சாதியை பற்றி பேசுறது, சாதி கலவரங்களை பற்றி பேசுறது, அதுக்கு தீர்வு என்பதை பற்றி அவங்க சிந்திக்கிறதே இல்லை. அப்படியே போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலுக்கு அவர் பேசப்பட்டார். தமிழ் தேசியர்கள் அவர் தான் தலைவருங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. படம் காட்டினாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டார். ஏன் விட்டுட்டாருன்னா தமிழ் தேசியத்தை மிகச்சரியாக பேசுவதற்கான உண்மையான ஆட்கள் இருக்காங்க, அதை அவர் தனதாக்கி கொள்ள முடியவில்லை. ஏன்னா போலி எல்லா நேரமும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காதுல்ல. உண்மை வளர்ந்து வரும்பொழுது போலி அந்த இடத்துல அமைங்கிறோம். அப்போ போலி முகத்தை கழட்டி வச்சுட்டார். சரி, இந்த முகம் எடுபடாது, இனி இந்திய தேசிய முகம் தான் எடுபடணும்னு அப்புறம் அம்பேத்கரை பிடிச்சி அம்பேத்கரனுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வந்தார். தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். தேர்தல் அரசியல் எப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இந்தியத்தோடும் திராவிடத்தோடும் தான் அவங்க சேர்ந்து நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட கூட்டு சேர்ந்துக்கிறது. இப்போ என்ன, காங்கிரஸ் கட்சி யாருடைய, தமிழின பகை சக்தி தான் காங்கிரஸுங்கிறது. அது எப்போ அம்பலமாச்சுன்னா 2009 மிக மிக மோசமாக அம்பலப்பட்ட கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியோடு தான் இன்னைக்கு திருமாவளவன் மற்ற திராவிட கட்சிகள்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நிற்கிது. இதுதான் அவருடைய முகங்கள், இப்படிதான் இருக்கும். தமிழ் தேசியம்னு பேசின அந்த நிலையிலேருந்து மாறி இன்றைக்கு பௌத்தம்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கேட்டால் அம்பேத்கர் பேசினாரு, அம்பேத்கர் பௌத்தத்துக்கு மாறினாரு. இப்படி அம்பேத்கரை முன்னிறுத்தி இவங்க அரசியல் பண்ணால் அது செல்லுபடியாகும்னு நினைக்கிறாங்க. அது இந்திய அரசியலுக்கு வாய்ப்பானது. அம்பேத்கரை பேசினா உங்களுக்கு தமிழ் தேசியம் பேச வேண்டியதில்லை, இந்திய அரசியலோட ஒன்று சேர்ந்துக்கலாம், அதில் பௌத்தம் பேசிக்கலாம், அதில் தத்துவார்த்தமாகவும் பேசிக்கலாம். இப்படியான அவங்களுடைய என்னன்னா ஒரு விதமான இந்திய தேசியத்தை நிலைநிறுத்துவதற்கான அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ ஜனநாயகம்னு கூடுதலாக பேசுறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகம் தான் தேசிய இனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விட ஜனநாயகம் தான் முக்கியத்துவம் அப்படின்னு கொண்டாந்து அதை கொண்டாந்து நினைக்கிறாரு. ஜனநாயகம் என்பது ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது. அதை ஏதோ இனம் போல் சித்தரிச்சார். ஒரு முறை பேசும்போது சொன்னார், இன்னைக்கு ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம்னு சொல்றாரு. இப்போ வெல்லும் ஜனநாயகம்னா ரெண்டாவது அந்த ஜனநாயகத்தில் இன்னொரு தீர்மானம் வைக்கிறார். கூடுதலாக சொல்கிறேன், என்ன வைக்கிறாரு அப்படின்னா சென்னையை 2வது தலைநகரமாக மாற்றணுங்கிறாரு. இப்போ ஏற்கனவே டெல்லி மாசுபட்டு போய் கிடக்கு, அது அரசியல்லையும் மாசுபட்டுருச்சு, உண்மையாகவே சுற்றுப்புறத்துலையும் மாசுபட்டு கிடக்கு. இப்போ சென்னையை கொண்டாந்து அதில் நினைக்கணுங்கிறாரு. சென்னைன்னா அந்த இந்தியாவே மூழ்கி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா அப்படி கூட நம்ம நகைச்சுவாக எடுத்துக்கலாம். ஏன்னா சென்னையாக்குறதுக்கே முயற்சி பண்ண முடியல இவங்களால. உண்மையான சரியான ஒரு காலத்தில் எப்படி சென்னை இருந்துச்சு அதே இது பண்ணல. இப்போ அது என்ன எப்படி இருக்கு, பல
ஏரிகள் குளங்கள்லாம் தூர்க்கப்பட்டு இன்னைக்கு இந்த சென்னை தலைநகரமாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துறை சார்ந்த அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள், குடியிருப்புகள் எல்லாமே ஏரிகளுக்குள்ள சங்கமமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ 2வது தலைநகரம்னா என்ன ஆகும்? இருக்கிற ஏரியும் காலியாக போயிடும். இதைத்தான் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம திருமா அவர்கள். எனவே இந்த வெல்லும் ஜனநாயகம் என்பது ஒரு தேர்தலுக்கான அடிப்படையை கொண்டது. தேர்தலில் அவங்க வெல்லணும், அதுதான் வெல்லும் ஜனநாயகம். ஐயா, நேற்று நடந்த கூட்டத்தில் அவ்வளோ விசிகவினர் இருக்காங்க. அந்த திமுக நடத்தின மொழிப்போர் ஈகியர் கூட்டமாகட்டும், சேலம் இளைஞரின் மாநாடாகட்டும், இந்த ரெண்டுத்திலையுமே சுத்தமாக கூட்டம் காலி இருக்கைகளில் இருக்கிறத அந்த காட்சி நம்ம பார்த்தோம். ஆனால் விசிக ஒப்பிடும் பொழுது திமுக காலாவதியாக போன திமுகவை விசிக தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்களே. இருக்க தானே செய்யும். அதாவது இப்போ அவங்க கூட்டணிக்காக கொள்கையவே விட்டுறாங்க. இப்போ அப்படியான கூட்டணி தான் அரசியல் கூட்டணியாக இருக்கு. கொள்கை பெரிதல்ல, கூட்டணியே பெரிது என்ற அடிப்படையில் தான் அவங்க எல்லாமே இயங்குறாங்க. அதற்காக கூட்டம் சேர்ப்பது என்பது தான் இருக்கக்கூடிய, கூட்டம் வருவது என்பது கிடையாது. இப்போ நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னா, அங்கே இப்போ சீமானே எடுத்துக்கோமே, அவரும் தேர்தல் கட்சியில் தான் இருக்காரு. அவருக்கு நமக்கு முரண்பாடு இருக்குது, அது வேற. அது இந்த தேர்தலுங்கிற அடிப்படையில் நமக்கு முரண்பாடு இருக்கு. ஆனால் சீமான் நடத்துகிற கூட்டத்துக்கு யாரும் காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கறது இல்லை. ஆனால் இங்கே இவர்கள் எல்லாமே நிறைய கூட்டம் சேர்க்கறதுக்கான முயற்சியை தான் எடுக்கிறாங்க. இது தேர்தல் இந்த கட்சிகளில் எல்லாம் நாம் தமிழரை தவிர்த்து பார்த்தா எல்லாமே ஆட் சேர்க்கறது, கூட்டுறதுக்காக, அதற்காக மெனக்கிடுறது என்பது தான் இருக்கு. எப்படியாவது கூட்டம் வந்தாகணும். அப்படி வந்தாதான் தேர்தலில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். 1 2 கேட்கலாம், 2 3 கேட்கலாம் என்ற அடிப்படை தான் இருக்க வழிய கொள்கை என்பது இங்கே இல்லை. அதற்கு ஒரு முழக்கத்தை வச்சுக்கிறாங்க, வெல்லும் ஜனநாயகம்னு. அது ரொம்ப எளிது இல்லை. இப்போ மற்றதெல்லாம் விட்டுட்டு ஜனநாயகம்ங்கிறத பிடிச்சிட்டு பேசுறது ரொம்ப எளிது. அது வாய்ப்பாகவும் இருக்க தேர்தல் கட்சிகளுக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று அமைப்பு இருக்கு, நம்ம நல்ல ஓரளவுக்கு வலுவாக இருக்கு. ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த கருத்தியல் நிற்குமாங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. என்னன்னா, இப்போ அவங்க தலித் அப்படின்னு முன் வச்சாங்க. இன்றைக்கு தலித்துங்கிற சொல்லே கேள்விக்குள்ளாக இருக்கு. ஒரு காலத்தில் தலித்துங்கிற சொல்ல புரட்சிகரமான சொல்லாக இருந்துச்சு. எப்படின்னா, பல்லர், பறையர், பட்டியல் சாதி இதெல்லாம் சொல்லாமல் தலித்துன்னு சொன்னால் அது ஒரு முற்போக்கான சொல்லாக இருந்தது. இன்றைக்கு அந்த சொல்லே கேள்விக்குள்ளாகுது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த தலித்துங்கிற சொல் கேள்விக்குள்ளாக்கப்படுது. ஏன்னா அது தமிழ் சொல்லா இல்லை, இது ஏன் 100 மொழி சொல்லு இங்கே எதுக்கு வரணும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுது. 2வது, இப்போ பட்டியல் சாதின்னு சொல்றது கூட, இப்போ பட்டியல் இன மக்கள் அப்படின்னு சொல்றது கூட இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுது. ஏன் அவர்கள் பறையர்கள்னா பறையர்கள்னு சொல்றதுல என்ன அவங்களுக்கு கூச்சம் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இப்போ இது ஒரு பக்கம். இப்போ இந்த அமைப்பு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு கூட்டம் வருது. இவங்க தான் போய் இப்போ அவங்களுக்கு கூட்டம் சேர்க்கறது மாதிரி. இப்போ திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூட்டம் என்பது காசு கொடுத்து, பிரியாணி பொட்டலம் கொடுத்து, இப்படி தான் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த சிக்கல்னு சொல்ல முடியாது. கூட்டம் வரும், அது அவங்களுக்கான தலைமைக்கு மேலே ஒரு மதிப்பு இருக்குது, வர்றாங்க, இன்னமும் வர்றாங்க. அது இப்படியே எதிர்காலத்தில் நிற்கும் சொல்ல முடியாது. இப்போ எப்படி திராவிட இயக்கத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பாய்த்தலாணியை போட்டு போய் படுத்து காத்திருந்த காலம் உண்டு தலைவர்களுக்காக. ஆனால் இன்று காசு கொடுத்தா கூட வர வாய்ப்பில்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போற ஒரு ஒதுக்கி தள்ளுதல் என்பது இன்றைக்கு வந்துருச்சு. இந்த நிலை தான் நாளைக்கு விசிகாவுக்கும் வருங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். ஏன்னா இந்த தேர்தல் பாதை என்பது, இந்த கருத்தியல் உடைவு என்பது அப்படி கொண்டு போகும். கருத்தியல் என்பது இன்னைக்கு மாறிக்கிட்டே வருது. முன்னாடி இருந்த கருத்தியல் இப்போ மாற்றம் பெற்றிருக்கு. இப்போ சாதி ஒழிப்புங்கிறத சொல்லி தான் சாதி ஒருங்கிணைப்பு என்பது நடந்துச்சு விசிகாவுக்கு, அது மாதிரி மற்ற சாதிய அமைப்புகள். ஆனால் அது நடக்கலை. சாதி மேலும் மேலும் கூர்மைப்பட்டுக்கிட்டு வருது. அது என்னன்னு ஆய்வு பண்ணணும். அது சாதி என்பது ஒரு ஐயா மணியரசன் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு உளவியல் உருவாக்கமா அது இருக்கு, உள்ளத்துக்குள்ளே இருக்கு. அது காலங்காலமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மாறும். ஆனால் சாதி ஒழியணும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பார்வையா இருக்கு.
அந்த சாதி ஒழிப்புக்கான கருத்தியல் வளர்ச்சி இல்லாமல் சாதி ஒழியங்கிறதுக்கு ஒரு அமைப்பை கூட்டுகிறது, அது ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்ங்கிற பேரில் நம்ம அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அப்படியே தேர்தலுக்காக வச்சுக்கிறது என்பது அது சரியானது அல்ல. அதுதான் நான் அவங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது மீண்டும் அந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு கூட்டம் சேர்க்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க அளவுக்கு போகிறாங்க. அது ஒரு எதிர்காலத்தில் இதுதான் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். ஐயா, வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் மணிப்பூர் கலவரம் குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேங்கவயல் ஜுடிஷியல் நடந்து ஒரு வருடம் மேலே ஆயிடுச்சு. போன வாரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியோட மகன் மருமகளும் வீட்டு பணிப்பெண்ணை மோசமான நிலையில உடலில் காயமாக ஏற்படுற அளவு துன்புறுத்தியிருக்காங்க. அது குறித்து மாநாட்டில் வாய் திறக்கலையே. எப்படி திறப்பாங்க? ஏன்னா அவங்க கூட்டணினா குறைபாடுகளை சுட்டி காட்டலாம். ஒரு காலத்தில் அப்பதான் இருந்தது கூட்டணி என்பது. ஆளுங்கட்சி கூட்டணியா இருந்தாலும் அவங்க நம்முடைய கூட்டணி ஆளுதுன்னா கூட குறைபாடுகளை சுட்டி காட்டுறதுக்கு கூட தயங்கக்கூடிய நிலை இன்றைக்கு வந்திருக்கு. அப்ப என்ன காரணம்? அந்த அளவுக்கு இவங்க தன்னை கரைத்து கொள்கிறார்கள், அந்த இதோட கரைத்துக்கிறாங்க. அதுல நிறைய ஆதாயம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கான ஆதாயங்கள் இருக்கு, இல்லைன்னா சுட்டி காட்டுவாங்களே. வேங்கவேல் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அதை பத்தி பேசாம இன்னைக்கு மணிப்பூர் பேசாதுன்னா மணிப்பூரும் பேச வேண்டிய செய்தி தான், பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா அது எளிதாக இருக்கிறது, அது பேசுவதற்கு வசதியா இருக்கு. அது பேசினா உங்களுக்கு பாஜகவை விமர்சிக்கலாம், இதுல இங்க பேசினா ஆளுங்கட்சி விமர்சிக்கிற மாதிரி இருக்கிறத. அப்ப அப்படி ஏன் அந்த பொல்லாப்பு? இதுதான் அவங்களுடைய அரசியல். ஐயா, அப்பெல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியா அதனால எந்த பலனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமா, பலன் அவங்களுக்கு இருக்கு, மக்களுக்கு பலன் இல்லை. இங்கிருந்து போறவங்களுக்கு ஒரு நாள் திருவிழா தானே ஒழிய மக்களுக்கு பலன் கிடையாது. பலன் ஏன்னா அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இந்த தேர்தல் பலன், அந்த ஆதாயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதுக்காக தான் அவங்க அந்த மாநாடே இப்போ அந்த நெருக்கடியா இவ்வளவு வேகமாக போடுறதுக்கு காரணமே அதுதானே. இவருன்னு இல்லை, எல்லா கட்சிகளும் அதான் செய்வாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சிகள் இனிமேல் வேக வேகமாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஐயா, வரும் 29ஆம் தேதி ஈகி முத்துக்குமார் நினைவு நாள் வருது. முத்துக்குமார் ஈகத்தின் போது உன் மூச்சுக்காற்று சோனியாவை எரிக்கும், என் பிணம் கூட காங்கிரசுடன் கூட்டணி வைக்காது அப்படின்னு சொன்ன திருமாவளவன், ஆனா இப்போ இதுக்கு எதிராக ராகுல் காந்தி பிரதமராக்குவேன் மாநாடு நடத்திட்டு இருக்காருங்களே. அந்த முகமூடியை கழட்டி வச்சுட்டாரு. ஏன்னா நிறைய முகமூடிகள் வச்சிருக்காங்க. அப்போதைக்கு அவரு அது மாதிரி வாய்ஸ், அந்த குரல்கள் வச்சிருக்காங்க, முழக்கங்கள் வச்சிருக்காங்க. அந்தந்த காலத்துக்கு ஏற்ப முழக்கங்களை வச்சுக்குவாங்க. இப்போ சந்தர்ப்பவாத அரசியலுக்கு இதெல்லாம் ரொம்ப பழகி போன ஒன்று. முத்துக்குமார் கூட வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ரொம்ப பரிதாபகரமாக தான் திரும்பவும் பார்க்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். ஏன்னா முத்துக்குமாருடைய மூச்சு காற்று சோனியா வேரிக்கும்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்களோட போய் கைகுலுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் ஈழ பிரச்சனை நடக்கும்போது இப்போ தெரியாதா அவங்களுக்கு? காங்கிரஸ் இப்படியெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துருச்சுன்னு தெரியாதா? முத்துக்குமார் எதற்காக இருந்தார் என்று தெரியாதா? எதற்காக முத்துக்குமார் போய் சாஸ்திரி பவனுக்கு முன்னாடி நின்று தீக்குளிச்சான் என்பது தெரியும் தானே திருமாவர்களுக்கு. இப்போ முத்துக்குமாருடைய மூச்சு காற்று சோனியாவை எரிக்கும்னு சொன்ன வாய் இன்னைக்கு அந்த 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 வாயை ஒட்டி, அந்த உடலை ஒட்டி இருக்கிற கை சோனியா காந்தியினுடைய கையை குலுக்குது. ராகுல் காந்தி கையை குலுக்கும். என்ன செய்வது? தமிழ்நாட்டினுடைய நிலை அப்படி, தமிழர்களுடைய நிலைக்கு இப்போ இவங்களெல்லாம் அரசியலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தொடர்ற வரைக்கும் இப்போ தான் நடக்கும். முத்துக்குமார் அவருடைய கவிதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நெருப்பு கொந்தளிக்கும். அது மாதிரியான ஒரு கவிஞனும் கூட. அவருடைய முத்துக்குமாரை பற்றி நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிடுறேன். அவர் ஒரு துண்டறிக்கை வெளியிட்டு, அது புத்தகமாக வந்திருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. துண்டறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த துண்டறிக்கையை விசிறி எரிஞ்சுக்கிட்டே தன்னை தீக்குளமாக மாற்றிக்கிட்டாரு அந்த சென்னை நுங்கம்பாக்கத்துக்கு பக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில். அப்படி எரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த துண்டறிக்கையை வாங்கி கீழே எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதுதான் ஒன்று சொல்லியிருக்காரு. சேட்டானும் இங்கே தமிழ்நாட்டில் கொலைச்சுறாங்க, ஆனால் இங்கே ஈழ மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதற்கு குரல் கொடுங்க, நாடகம் ஆடாதீங்க, இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்றது இன்னும்
ரொம்ப முக்கியமான சொல் என்னன்னா, என்னுடைய உடலை உடனடியாக புதைத்து விடாதீர்கள், என்னுடைய உடலை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு செல்லுங்கள், எப்படியாவது ஈழப்போர் நிற்கணும். அதுதான் அவருடைய ஆன்மா எதிர்பார்த்தது அதுதான். ஆனால் அது நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா அவ்வளோ வன்மம் இந்திய அரசுக்கு இருந்தது. அந்த காங்கிரஸ் அரசோடு தான் இன்றைக்கு நம்ம திருமாவர்கள் கூட்டணி போட்டு அந்த சீட்டுக்காக, தேர்தல் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக இவ்வளவையும் மறந்துட்டு இவ்வளவையும் தேர்தலுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. இந்த உணர்வுகள், தமிழ் இன உணர்ச்சி, தமிழர்கள் எப்படியெல்லாம் நசுக்கப்படுறாங்க. இன்ன வரைக்கும் தமிழக மீனவர்கள் அந்த இலங்கை படையால் கைது செய்யப்படுறாங்க. இப்போ கூட நேற்று கூட விடுதலை ஆகுறாங்க. இப்போ இதெல்லாம் கொடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி எந்த பார்வையும் இல்லை இந்த அரசியல் கட்சிகளுக்கு, இந்த மாநாடு நடத்துபவர்களுக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிற எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு முழக்கத்தை முன் வச்சு பேசுகிறாங்க. இவ்வளவுதான் நடக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்துல மாநாடு நடத்துறோம், கூட்டம் நடத்துறோம் சொல்லிட்டு இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனா இந்த கூட்டத்தை வச்சு எந்த ஒரு மக்கள் விரோத திட்டத்துக்கு எதிராகவும், உதாரணத்துக்கு NLC ஆகட்டும், இல்ல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆகட்டும், இது போல ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நீட், இந்த மாதிரி எந்த மக்கள் விரோத திட்டத்துக்கும் எதிராக ஒரு தொடர் போராட்டம் முன்னெடுக்க மாட்டாங்களே, ஏன் ஐயா? ஆளுங்கட்சிக்கு அவங்க ஆதரவா போயிடுறாங்க. 2வது மக்கள் மேல பற்று இல்லாமல் போயிடுது. அந்த கோரிக்கை அவங்களுக்கு முக்கியத்துவமா தெரியல. பாருங்க, இந்த எந்த ஆட்சி இருந்தாலும், பாஜக இருந்தாலும் அது எது இருந்தாலும், இப்போ மக்கள் தான் போராடுறாங்க. இப்போ ஒன்னொன்றுக்கு இப்போ இடிந்தகரை போராட்டம், அணுமின் நிலையம், அந்த இதுக்கு அணு உலைக்கு எதிரான போராட்டம் எடுத்துங்க. அப்புறம் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தை எடுத்துங்க. இங்கே நம்ம மீத்தேன் திட்டத்துக்கு எதிரான கதிராமங்கலம் போராட்டம், நெடுவாசல் போராட்டம், அப்புறம் இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பரந்தூர் முற்றுகை. பரந்தூரில் போய் விமான நிலையம் வைக்கிறேன்னு சொல்லி கிராமம் வெளியேற சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் மக்கள் தான் போராடுறாங்க. இந்த பரந்தூர்ல 550 நாட்களுக்கும் மேலா மக்கள் போராடிட்டு. ஆனா இந்த அரசு மக்களை மதிக்காம உலக முதலீட்டாளர் மாநாட்டுல பரந்தூர் விமான நிலையத்தோட மாதிரியை கண்காட்சிக்கு வைக்கிறாங்க. அப்ப மக்கள் உணர்வு அரசு மதிக்கிறது இல்லை. அதான் சரியா சொன்னீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. மக்கள் உணர்வை மதிக்கிறது இல்லை. ஆனால் ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் போட்டுக்கிறாங்க, ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து ஏறி நின்றுட்டு தான் அந்த முழக்கம் என்பது சொல்லப்படுது. இப்போ பரந்தூரை பற்றி இந்த மாநாட்டில் அவங்க கோரிக்கை வச்சிருக்கணும், தீர்மானம் போட்டிருக்கணும். பரந்தூர் மக்களுக்கே அப்படின்னு அவங்க தீர்மானம் போட்டிருக்கணும். ஆனால் அது இல்லையே. இப்போ அந்த ஐயா திருமாவளவன் அவர்கள் பரந்தூர் மக்களுக்காக ஒரு தீர்மானம் போட்டிருந்தா என்ன குடிமொழிக்கு போயிடும். அடுத்து பாருங்க, செய்யாறு பகுதி பூரா மக்கள் வாழ்விடம், இந்த நிலங்கள்லாம் பறி போகுது. இப்படி அவங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டு கொண்டாந்து நீங்கள் சொன்ன மாதிரி பரந்தூர் விமான நிலையத்தை அதை எடுத்து காமிக்கிறாங்க. அப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் யாருக்காக, யாருடைய வளர்ச்சிக்காக இந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரீங்கிறதா என்னுடைய கேள்வி. இதுதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம தமிழ் தேசியம் பேரியக்கம் சார்பாக தொடர்ந்து ஐயா மணியரசன், ஐயா வெங்கட்ராமன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. தேவைக்கு அதிகமான வளர்ச்சி திட்டம் என்பது இந்த மண்ணுக்கு புறம்பாக, அந்த வளர்ச்சி திட்டம் என்பது மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி மக்களுக்கு எதிரான திட்டம்? மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லிட்டு அந்த திட்டம் எதுக்கு நம்ம வைக்கணும்? அது என்ன வளர்ச்சி திட்டம்? அது வளர்ச்சி திட்டமே இல்லை, அது முதலாளிகளுடைய வளர்ச்சிக்கான திட்டம். அது நாட்டுக்கான திட்டம் போல், வளர்ச்சி திட்டம் போல் சொல்றாங்க. அது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது இந்த மண்ணின் மக்களுடைய வீழ்ச்சி திட்டம். அந்த வளர்ச்சிவாதம் என்பதே மக்களுக்கான எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தேசிய மக்களுக்கு, ஒரு தேசிய இனம் சார்ந்த மக்களுக்கு அது எதிரானது. ஏன்னா இந்த தேசிய இனம் என்பது அந்த மண்ணின் மக்கள், அந்த மண்ணோடு தான் சேர்த்து தான் வளர்ச்சி என்பது இருக்கணும். இப்போ அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா அந்த விவசாய நிலத்து காலங்காலமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரம்பரையாக அது ஒரு நிலம் வந்துட்டு இருக்கும். இன்றைக்கு அதை வெளியில் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நிலத்தை தரிசா போட்டு அதை கொஞ்ச நாளில் விற்று காசாக மாற்றுறாங்க. காசாக மாற்றினா எவ்வளோ நாளைக்கு அந்த காசு இருக்கும்? இப்போ அதில் தொடர்ச்சியான உற்பத்தி என்பது இருக்கு.
அந்த உற்பத்தியை நிறுத்திவிட்டு ஒரு வேளாண்மையை காலி செய்வது என்பது வளர்ச்சிவாதமாக பேசப்படுது. வேளாண்மையை காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் போய் நான் மீத்தேன் எடுக்கிறேன், நான் நிலக்கரி எடுக்கிறேன்னு அங்கே குழாய போடுவான், அல்லது வேற ஒரு திட்டத்தை போய் போடுவான். இது வளர்ச்சிவாதத்துக்கு எதிரானது, அது வளர்ச்சிவாதம் கிடையாது என்பதுதான் நம்ம ஐயா கிவியெல்லாம் வெங்கட்ராமன் ஐயாலாம் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு மோசமான ஒரு முதலாளிய மாஃபியாக்கள் பெரும் குழும கொள்ளைக்கு தான் இது வழிவிடுது. திமுக சார்பாக ஒவ்வொரு வருடமும் மொழிப்போர் ஈகியர் நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்படுது. சரி. ஆனா அந்த கூட்டங்கள்ல மொழிப்போர் ஈகியரோட படங்கள் வைக்கிறது இல்லை, அவங்களோட பேரை சொல்றது இல்லை. திமுகவோட அது ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியோட ஆட்சியோட சாதனை விளக்க கூட்டமாகவும், எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியை திட்டக்கூடிய கூட்டமாகவும் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது பற்றி உங்களுக்கு கருத்து? நல்ல சரியான கேள்வி. இது பற்றி எனக்கு விமர்சனம் இருந்துச்சு, நீங்களே கேட்டீங்க. அதாவது நானும் பார்த்தேன். இப்போ மொழிப்போர் ஈகியர் நாள் அன்னைக்கு நாங்கள் போய் மாலை போட்டுட்டு நம்ம வந்தோம். நம்ம தொடர்ந்து கோரிக்கை வச்சோம். இந்த திருச்சியில் உள்ள மொழிப்போர் ஈகியர் விராலிமலை சண்முகம், கீழப்பழுவூர் சின்னசாமி, இந்த இருவருக்கும் மணிமண்டபம் எழுப்பணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக அரசுக்கு கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் இப்போ சின்ன மண்டபமாக எழுப்பியிருக்காங்க. மணிமண்டபம் கட்டலை. கீழப்பழுவூர் சின்னசாமிக்கும் விராலிமலை சண்முகத்துக்கும் ஒரு சிறிய மண்டபம் அந்த இடத்துல கல்லறையில் எழுப்பியிருக்காங்க. ஆனால் இவர்கள் இந்த மொழிப்போர் நாள் அன்னைக்கு, அந்த நினைவு நாள் அன்னைக்கும், அந்த ஈகியருடைய நினைவு நாள் அன்னைக்கு எப்படி சூரட்டி ஒட்டுறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அவர்களுடைய படமும் தான். எப்போவுமே ஒரு பெரிய அரிப்பா இருக்கு அவங்களுக்கு. தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது, அவ்வளவு விளம்பர மோகம், அவ்வளவு அரிப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இது ரொம்பவும் அருவருப்பான விஷயமா நம்ம பார்க்கணும். அருவருப்பா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழுக்காக 64 கீழப்பழுவூர் சின்னசாமி சென்னையில் போய் அந்த காங்கிரசினுடைய முதல்வராக இருந்த பக்தவச்சலத்தை பார்த்து காலை பிடிச்சி கதறாரு, ஐயா தமிழை காப்பாற்றுங்கள், இந்தியை நுழைய விடாதீர்கள். அவரு யார் இந்த இடியட்னு சொல்லி காலில் எத்தி விட்டு போறாரு. அப்புறம் மெய்காப்பாளர்கள்லாம் அவரை பிடிச்சு தள்ளி விரட்டிடுறாங்க. இங்கேருந்து மிகப்பெரிய மன உளைச்சலோடு வர்றாரு, திருச்சிக்கு வர்றாரு. வீட்டுக்கு போயிட்டு 2 நாள்ல திருச்சி வந்துடுறாரு. ஒரு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போக முடியாமல் அப்படியே இருக்கார். இருந்துட்டு விடிய காலத்தால் அதிகாலை வைகறை பொழுது திருச்சி தொடர்வண்டி சந்திப்புக்கு முன்னாடி போய் தமிழை வாழ விடுங்கள், தமிழை காப்பாற்றுங்கள், இந்தியை நுழைய விடாதீர்கள் சொல்லி முழக்கம் எழுப்பிட்டு தன்னுடைய உடலை தீக்கிரையாக்கி இறந்து போறாரு. அதுதான் இன்னைக்கு கீழப்பழுவூர் சின்னசாமி. அந்த மொழிப்போரைனுடைய தொடக்கம் அவர் தான். 1938 நடக்குது மொழிப்போர் ஈகியருடைய தொடக்கம். அந்த மொழிப்போர் விடுதலை என்பது, இந்திய போராட்டம் என்பது 38 தொடங்கிறது. அது அப்புறம் அப்படியே அது தொடர்ந்து நடக்குது. நீர் பூத்த நெருப்பா இருக்கு, அப்புறம் அமைதியாகுது, அப்புறம் திரும்ப. ஆனா 64 கீழப்பழுவூர் சின்னசாமி மீண்டும் அது மிகப்பெரிய நெருப்பை திரும்ப பற்ற வைக்கிறார். அந்த அந்த பற்ற வைப்பு தான் மிகப்பெரிய தீயா பற்றுது. 1965 மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களும் சரி, மாணவர்கள்லாம் சேர்ந்து போராடி, அது ஆயிரக்கணக்கான பேர் அந்த போராட்டம். அது 300 பேர் மட்டும் சுட்டு கொண்டாங்கன்னா பார்த்துக்கங்க எவ்வளவு பெரிய போராட்டம்னு. இப்படியெல்லாம் ஒரு ஈகம் நடந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு மொழிப்போர் ஈகியருக்கு அப்போ அந்த நினைவு நாளில் கூட தன்னுடைய விளம்பரங்களை போட்டுக்கிட்டு மொழிப்போர் ஈகியருடைய ஒரு படம் கிடையாது. இது எனக்கு ரொம்ப பெரிய அருவருப்பாக இருந்தது. அந்த சோரொட்டிகளை பார்க்கிற பொழுது இப்படி நடக்குது. அந்த மொழிப்போர் ஈகியருக்குன்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான கூட்டமாக அது நடக்குது. எவ்வளோ அவமானமாக இருக்கு பாருங்க. அதை பற்றி ஒரு கருத்து கூட இல்லைங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அப்படிதான் பண்றாங்க. அதிமுக மட்டும் இல்லை, திமுக மட்டும் இல்லை, அதிமுக எல்லாமே அவர்களுடைய லாவணி கச்சேரிக்கு தான் இந்த மொழிப்போர் ஈகியருடைய நினைவு நாளும் பயன்படுது. அதுதான் ஐயா, அந்த மொழிப்போர் ஈகியர் அவங்களோட நினைவு நாள் தான், அந்த நினைவேந்தல் நாள் தான் உலக தாய்மொழி நாளா இருக்க வேண்டியது. ஆனா தமிழர்களுக்கு இறையாண்மை தேசம் இல்லாததுனால நம்மள அந்த உலக நாடுகள் புறக்கணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? சரியா சொன்னீங்க. இப்ப இதுக்கு மிக சிறப்பா சொல்லி ஆகணும்.
1952 1952 ஒரு பெரிய போராட்டம் கிழக்கு வங்காளத்தில் வெடிக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, அப்போ 47 பிரிஞ்சிச்சு பாருங்க பாகிஸ்தான். அப்போ மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரியுது. அந்த பிரிவு என்பது கிழக்கு வங்காளத்தில் இருக்கு, கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு அந்த பகுதியில் இருக்கு, நடுவில் இந்தியா இருக்கு. அப்போ மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானா செயல்பட்டு இருக்கு. அப்போ உருது மொழியை தேசிய மொழியை அறிவிக்கிறாங்க மேற்கு பாகிஸ்தானில். அந்த பாகிஸ்தான் அந்த நாட்டினுடைய அதிபர் அதை கிழக்கு வங்காளத்தினுடைய மக்கள் ஏற்கவில்லை. மதம் ஒன்று தான், நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. மதம் எல்லா 2 பேருமே இஸ்லாமியர்கள் தான். ஆனால் அவர்கள் இனமாக வாழ்கிறார்கள். கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாங்கள் வங்காளிகள், எங்களுடைய மொழி வங்க மொழி, நாங்கள் உருதை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை தொடங்குறாங்க. 52 பிப்ரவரி 21 அது மிகப்பெரிய போராட்டமா வெடிக்குது. அப்ப 4 மாணவர்களை சுட்டுக் கொண்டு விடுகிறார்கள். அந்த 4 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தான் இன்றைக்கு தாய்மொழி நாள், உலக தாய்மொழி நாள். அந்த நாடு கிழக்கு வங்காளம் தனி அரசா மாறிடுது. அதுக்கு இந்திரா காந்தி அவர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருந்து தனிநாட்டு கோரிக்கை அங்கீகரித்து அது தனிநாடாக வந்துருச்சு. இன்னைக்கு வங்காள தேசம் என்பது அந்த கிழக்கு வங்காளம். இன்னைக்கு அது தனி நாடாக இருக்கிறதுனால அவங்க அங்கே போய் கோரிக்கை வைக்கிறாங்க, ஐநாவில் கோரிக்கை வைக்கிறாங்க. அது பிறகு உலக தாய்மொழினால அங்கீகரிக்கப்படுது. நமக்கு அது நிலைமை இல்லை பாருங்க. நமக்கு 300 பேருக்கு மேலே 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த 65 மொழி போராட்டத்தில் சிவகங்கை மாணவன் ராஜேந்திரன் மார்பை திறந்து காட்டி அந்த மார்பிலே காவல்துறை சுடுது, நெஞ்சில குண்டு பாய்ச்சி இறந்து போறாரு. அங்கேயே அந்த இடத்துல அண்ணாமலை பல்கலைக்கழக வாசல்ல கீழே விழுந்து இறந்துடுறார். அப்படியெல்லாம் அந்த போராட்டம் அப்படி அதுக்கு பிறகு மிகப்பெரிய வீச்சா பற்றி எரியுது. ஆயிரக்கணக்கான பேர் இங்கே திருச்சி குமாரபாளையம் அங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய எழுச்சி மிக்க அது போராட்டம். வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. அது நீண்ட நாள் போராட்டம். அது 38 ஆரம்பிச்ச போராட்டம் 65 பிறகு அது தொடர்ந்து அதுக்கு பிறகு நடந்துட்டு. ஆமா, இன்ன வரைக்கும் நம்ம நடத்திட்டு இருக்குங்க. சரியா சுட்டி காட்டினீங்க. இன்ன வரைக்கும் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் இந்தியாட்ட நம்ம உரிமைகள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன இதுக்கு தீர்வு? இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு எங்களுக்கு தேவைப்படுதுன்னு மக்கள் சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம வர்றோமா? இப்ப இதைத்தான் நம்ம அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திக்காரர்களையும் சேர்ந்து திணிக்கப்படுறாங்க. இந்திய திணிச்சாங்க, அப்ப சரியா வரல, எல்லாம் இதை எதிர்க்கிறாங்க. இந்திக்காரனே திணிப்போம். இப்ப மிகப்பெரிய கலவரத்தை மூட்டி விடுவான் என்பது இந்தியாவினுடைய நோக்கமா இருக்கு. இதை திராவிடமோ அல்லது யாரும் கேட்கறது இல்லை. இதை தமிழ் தேசியர்கள்லாம் கோரிக்கை வச்சு வலியுறுத்துறாங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் இதுல முக்கியமான பங்காற்றி தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பல காலமாக நாங்கள் இந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராகவும் அலுவலகங்களில் தமிழை முன்னிலைப்படுத்தி செய்யணும்னு சொல்லி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி போராடிட்டு இருக்கோம். முதல்ல தமிழை ஆட்சி மொழியாக கொண்டாங்க, தமிழை கல்வி மொழியாக கொண்டாங்க, தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வாங்க. என்ன இப்படி தொடர்ந்து தமிழ் இல்லாமல் தமிழ்ல எதுவும் படிக்க முடியலையே. 2ஆம் பட்சமாக இருக்கு நிலைமை. தமிழுக்கு தாய் மண்ணில் தமிழுக்கு எப்படிப்பட்ட தமிழ் 50,000 ஆண்டு நாகரிகம் உடையதுங்கிறாங்க. உலகத்தின் மூத்த மொழி தமிழ்னு ஐயா தேவனைய பாவனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆய்வு இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. சும்மா அவர் சொல்லிட்டு போகல, ஏதோ ஆசைக்கு சொல்லலை, ஆய்வின் அடிப்படையில் சொன்னாரு. அது இன்றைக்கு பல்வேறு அறிஞர்களால் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. மொழி ஆய்வு அறிஞர்களாலும் சரி, நிலவியல் ஆய்வாக இருந்தாலும் சரி, கடலியல் ஆய்வாக இருந்தாலும் சரி, எல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் மூத்த இனம், மூத்த குடி, தமிழ் மொழி மூத்த மொழின்னு இன்னைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்குல்ல. இப்ப இது உலகம் பூரா போற மோடி அவர்கள் இதை சொல்றாரு, திருக்குறள் சொல்றாரு, தொல்காப்பியத்தை சொல்றாரு. ஆனா என்ன பண்றாங்க பின்னாடி? வரக்கூடிய திட்டங்கள்லாம் யோஜனா, அந்த யோஜனா, இது அது ஜல் சக்தி, இப்படிதானே பேர் வைக்கிறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய இது உங்க முகமூடி கிழிச்சு தொங்குது இல்லை அந்த இடத்துல. அப்ப அது தொங்குது இல்லை. அது மாதிரி திராவிடத்துல பாத்தீங்கன்னா திராவிட மாடல்னு பேர் வைக்கிறீங்களே. உங்களுக்கு தமிழ் மீது இருக்க பற்று லட்சணம் பாருங்க எப்படி இருக்குன்னு, எந்த அழகுல இருக்கு பாருங்க. உங்களுடைய தமிழ் உணர்ச்சியினுடைய அழகு இந்த அளவுல திராவிட மாடல். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேரெல்லாம் எனக்கு நினைவில் இல்லை.
நிறைய பேர்கள் ஆங்கிலத்தில் வச்சிருக்காங்க. திராவிடம் ஆங்கிலத்தை பிடிச்சிக்கிறது, அவங்க இந்தியை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நாடகம் ஆடிட்டு தமிழ்ங்க வேண்டியது, பற்றி சொல்ல வேண்டியது. நம்ம ஸ்கூல்னு சொல்றாங்க, நம்ம ஸ்கூல் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்றாங்க. இதுதான் ஆங்கிலத்தை இவர்கள் முதன்மைப்படுத்துகிறார்கள். டெல்லிக்காரர்கள் இந்தியை முதன்மைப்படுத்துகிறார்கள். ஆக 2மே அயல்மொழி. 2ம் எதிர்க்க வேண்டியது தமிழர்களால் எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட வேண்டிய நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஐயா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐயா சாந்தன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினால விடுதலை செய்யப்பட்ட பிறகும் திருச்சி சிறப்பு முகாம் நடத்தி வச்சிருக்காங்க. சமீபத்தில் அவரோட காணொலி ஒன்று வந்தது. அதாவது அவரால் எழுந்து கூட நிற்க முடியாமல் சிரமப்படுற காணொலி. நான் என்னோட கடைசி காலத்தில் இருக்கேன், என் மகன் எப்படியாவது பார்த்தணும்னு சொல்லிட்டு சாந்தன் ஐயாவோட அம்மா இன்னும் அழுது கண்ணீர் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முடியலையேண்டா நான் திங்கக்கிழமை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கோயில போய் 3வது இருக்க போறேன். ஒன்றில் நான் சாகுறேன், என்ற உயிரை கொடுத்து என்ற பிள்ளைய வெளியில் எடுக்கிறதா ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த பிள்ளை வருதுன்ற அதை வேண்டி வச்சு இதை வேண்டி வச்சு அந்த சாமானை வச்சு அரிசி பாத்திரித்து வச்சு சாமான்களை வாங்கி வச்சு எல்லாமே பழுதாப்பை கொட்டி ஒரு வருஷம். மோடி ஐயா கூட அவற்றை அம்மாவை தூக்கி கொண்டே இருத்தி போட்டு தான் அவர் ஆசீர்வாதம் வாங்குறேன் நான் டிவியில பார்த்தேன். அப்போ அவருக்கு அம்மா பிள்ளை பாசம் இருந்து அப்படி செய்யும். இதுக்கெல்லாம் செவி சாய்க்காத முதல்வர், இதை பற்றி உங்களுக்கு கருத்துங்கய்யா? இதயமற்ற அதிகாரம், இதயமற்ற முதல்வர். அந்த அதிகாரத்திற்கு பதவிக்கு அந்த பதவி நாற்காலியில் ஒட்டி கொள்வதற்காக இப்படி இந்திய அரசினுடைய மறைமுகமான திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம் தெரியல, எதுக்கு, ஏன் இப்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விடுதலை செய்யப்பட்ட உச்சநீதிமன்றமே முன்வைந்து விடுதலை செய்கிறாங்க. அவர்களை கொண்டு போய் நீங்க நல்ல வழியில நல்லபடியா அவங்க வாழணுங்கிற எண்ணம் இருந்தா அவர் இன்றைக்கு அதுவும் அந்த இந்த சிறப்பு முகாம் எதற்காக அந்த சிறப்பு முகாம் வைக்கிறீங்க? இப்போ அகதிகளுக்கான முகாம்னு சொல்றாங்க. அகதிகளுக்கான முகாம்னு சொன்னா திபேத்தி அகதிகள் முகாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். மகாராஷ்டிரா கர்நாடகத்தில் கூட இருக்கு, போய் பார்த்துருக்கோம். போகும்போது கர்நாடகம் போகும்போது பார்த்துருக்கோம். அவ்வளவு சிறப்பாக அந்த முகாம் நடக்குது. அவர்கள் அவ்வளவு சுதந்திரமா அங்கே இருக்காங்க. அது ஒரு சுற்றுலாத்தலம் போல, சுற்றுலாத்தலம் மாதிரி. அருமையா சொன்னீங்க, சுற்றுலாத்தலம் போல மிக அற்புதம். அங்கே ஒரு கோயில்லாம் அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா நம்ம போய் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி வச்சிருக்காங்க. அப்படி சுற்றுலா தலம் போல் இருக்கக்கூடிய அகதி முகாமும் இருக்கு. இதே தமிழர்கள் தாய் மண், இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர்கள் எவ்வளவு இழிவா நடத்தப்படுறாங்கிறது திராவிட மாடல் அரசுக்கு தெரியாதா? எவ்வளவு அந்த சாந்தன் பேட்டி கொடுத்த பிறகும் இப்படி ஏன் கொட்டடியில் அடைச்சி வைக்கிறீங்க? அது சிறப்பு முகாம் அல்ல, சித்திரவதை முகாம். அது இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி விடுதலை செஞ்ச பிறகும் இப்படி ஒரு சித்திரவதை முகாம் நடத்தி வைக்கிறது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் தான் கேட்கணும். அரசுகளை புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் சரியான சான்றுகள். ஐயா, சமீபத்துல கலைஞர் 100 ஆண்கள்னு ஒரு கழிவறைக்கு பெயர் வைக்கிறதா கார்ட்டூன் வெளியாச்சு. ஒரு நபரின் பெயரை கழிவறைக்கு வைக்கிறது மிக மிக இழிவான செயல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன் தந்தையை இந்த அளவுக்கு இழிவா கொண்டு போறாரா? அதில் அவங்களுக்கு கண்ணை மறைச்சிடும். என்னன்னா விளம்பர வெறி, புகழுக்கு அடிமையாகிறது, என்ன தன்னை எதை தொட்டாலும் அப்பா பேரை வைக்கிறது, எதை தொட்டாலும் இது அவங்களுடைய கண்ணையை மறைச்சு அசிங்கம் கூட தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அண்மையில் மதுரையில் அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இது ஒன்று அமைச்சாங்க, மைதானம் அமைச்சாங்க. அதில் கொண்டு போய் நாம என்ன கோரிக்கை வச்சோம்? பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய பேர் வைக்கணும். ஒரு மிகப்பெரிய வரலாற்று மன்னன், வரலாற்றில் நிற்கக்கூடிய ஒரு இலக்கியத்தில் பேசப்படக்கூடிய ஒரு மன்னனுடைய பேரை வைங்கன்னு சொன்னா அது சிறப்பா. நீங்க கலைஞர் கருணாநிதியை கொண்டு வைக்கிறீங்க. அப்ப இது உலகமா முழுக்க உள்ள தமிழர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இவங்க குடும்ப ஆட்சி என்பதை சரியாக நிரூபிக்கிறார்கள். இந்த கோரிக்கையும் வந்துருச்சு. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய பெயரை வைங்கன்னு சொல்லி கோரிக்கை எழுப்பப்பட்ட பிறகு நீங்க போய் கலைஞர் கருணாநிதினு வச்சீங்கன்னா எவ்வளவு இழிவு, மக்கள் உங்களை எவ்வளவு இழிவாக பார்ப்பார்கள். இதை புரிந்து கொள்ள தெரியாதா உங்களுக்கு? உங்களுடைய அந்த மோகம், அந்த விளம்பர மோகம்,
இப்படி வரலாற்றில் நின்ற முடியுமா உங்களால? அடுத்த ஒரு ஆட்சி வந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. எப்படி நீங்க இப்ப அந்த அம்மா உணவகத்தெல்லாம் எப்படி நீங்க உதாசீனப்படுத்துறீங்களோ அது மாதிரி உங்களை ஏற்றி உதச்சிட்டு போயிடுவாங்களா இல்லையா வரக்கூடிய மற்ற ஆட்சியாளர்கள்? வரலாற்றில் கீழடியெல்லாம் புதஞ்சு போய் நம்மளுடைய நாகரிகமே புதஞ்சு போய் கிடக்கு. தோண்டி எடுக்கிறோம், கீழடி மாதிரி பல்வேறு தோண்டி எடுக்கிறோம். 13,000 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு நகரம் வந்து பூம்புகாரில் கிடக்குன்னு கிரகாம் அன்காக்குங்கிற ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அண்மையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேருந்து ஆய்வாளர்கள், அது ஐயா சோம ராமசாமி, அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. 13,000 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள நகரம் இங்கே கிடக்குன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் உடனே அந்த அவருடைய அந்த பேட்டி, அந்த நேர்காணல் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவர் கருத்து சொல்லவே முடியாத அளவுக்கு அவருக்கு நெருக்கடி. அப்படி மறைக்கிறீங்க. இதையெல்லாம் கேட்கறதுக்கு திராவிட அரசுக்கு இந்த வரலாற்றை மேலே கொண்டு வர்றதுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு, உங்கள் அப்பா பேரை வச்சுக்கிட்டு, உங்கள் தாத்தா பேரை வச்சு அடுத்த நாளைக்கு ஸ்டாலின் பேரை பிள்ளை வைப்பார். இப்படியே போய்கிட்டு இருக்குமா? மக்கள் அனுமதிச்சுட்டே இருப்பாங்களா? என்றைக்கு தூக்கி எறிய மாட்டாங்களா? தூக்கி எறியக்கூடிய காலம் வந்துடும். இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கேலி கூத்தா மாறிடும். ஒரு நகைப்புக்குரியதா, நகைப்பிற்கு இடமான ஒரு செயலாக உங்களுடைய செயல் இருக்கு. நீங்க சொன்ன அந்த கழிப்பறை வரைக்கும் அது வருது. ரொம்பவும் கேலி கூத்து தான். ரொம்ப நகைச்சுவையா நம்ம அவங்கள சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவு கேவலமா அது மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்களுக்கு இதெல்லாம் அம்பலமாகிட்டு தான் இருக்கு, முன்ன மாதிரி இல்லை. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இப்ப நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சமூக ஊடகங்கள்ல மக்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அதனால ஏமாற்ற முடியாது மக்களை. இந்த மாதிரி அம்பலப்பட்டு போயிருவீங்க, அசிங்கப்பட்டு போயிருவீங்க. ஐயா, திமுக வழக்கு போட்டு போராடினதுனாலதான் ஜல்லிக்கட்டு வெற்றி அடைஞ்சோன்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அப்பட்டமான பொய். இது இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னா எல்லாம் மறந்துடுவாங்க. மறதி மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். எல்லாரும் தான் போராடினாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ற ஒன்று வரவில்லை என்று சொன்னால், அதற்கு முன்னாடி மற்ற மற்ற அமைப்புகளும் கேட்டு கோரிக்கை வச்சு போராடித்தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுங்கிற அமைப்புங்கிற ஒரு பெரும் போராட்டம், அது வந்து பெரிய புரட்சின்னே சொல்லலாம். மெரினா புரட்சின்னு தான் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த பிறகு இவ்வளவு குறுகிய காலத்திலே நீங்க நாங்க எங்களால தான் வந்துச்சுன்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய நகைப்பிற்கு இடமான ஒரு உங்களுடைய அறிக்கை என்பது இப்படி இருக்கே. இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க மக்கள்? மக்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மறந்து போச்சா? மறக்கல. இன்றைக்குள்ள இளைஞர் முதற்கொண்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால்தான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது. அதனால்தான் மோடி அரசு, மோடி இல்லைன்னா செவி மடுப்பாரா? மோடி அரசு என்பது ஒரு சர்வாதிகாரி. அவரு இறங்கி வந்து இதுக்கு அனுமதி கொடுத்து ஒரு சட்டமாக்குறதுக்கு முடிஞ்சிருக்குன்னா, இந்த போராட்டத்தினுடைய அவ்வளவு பெரிய அழுத்தமும் அந்த போராட்டத்தினுடைய வீச்சும் தான் காரணம். இதை போய் அப்பட்டமா அப்படி மாத்திக்கிட்டு பேசுனீங்கன்னா என்னன்னா நீங்க அம்பலப்படுறீங்கன்னு மக்கள் புரிஞ்சுவாங்க. அவ்வளவுதான். ஐயா, உங்க நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. இந்த செந்தமிழ் ஊடகத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.